விஜய்க்கு திமுக மேலேயும், பாஜக மேலேயும் என்னதான் கோவம் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவர் திமுகவையும், பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் மேல உங்களுக்கு கோவமா? ஏன் இப்படி விமர்சிக்கிறார் நம்ம? எனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே. எங்க ஜனநாயகத்தில் யார் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி சார் ஒவ்வொரு ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் விமர்சிக்கிற போது நாம் யாருன்னு தெரியணும். உங்களை விமர்சிக்கிறேன்னா உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு அரசியலில் தகுதி இருக்கா? அரசியலில் நான் வந்து என்னால் முடிஞ்ச சேவைகளை பணிகளை தியாகங்கிற வார்த்தை கூட நான் பயன்படுத்த விரும்பல, அது அவருக்கு சம்மந்தம் இல்லை. தியாகமே வேண்டாம். ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கடந்த காலங்களில் இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக நீங்கள் செஞ்சுட்டு நான் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய காலம் குறுகிய காலமாக இருக்கலாம், எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பை கொடுத்தால் இதை விட அதிகமாக செய்வேன், உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லியிருக்காரா? அவருக்குன்னு ஒரு பின்புலம், ஒரு அடையாளம் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஆராசானா அவர் திராவிட இயக்க சித்தம் பேசுவார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அது மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்க அரசியல் கட்சி விடுங்க, விஜய்க்கு என்ன கொள்கை அடையாளம் தமிழ்நாட்டில்? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாயால் ஒன்று சொல்லுங்கள், அதிலிருந்து ஆரம்பிப்போம். அப்போ எந்த அடையாளமும் இல்லாத ஒரு மனிதர், நீங்கள் வந்து எம்ஜிஆர் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை சினிமாவிலையும் பாடல்லையும் கொண்டு வந்து சேர்த்தவர், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தவர். அந்த பங்கு அவருக்கு இருந்த காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சாயலும் நடிப்பில் அவர் பெற்ற பிரபலமும் புகழும் அவர் வைத்திருந்த பணமும் ஒருங்கே சேர்ந்து அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துச்சு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி கலவை உள்ள ஒரு நடிகர் யாராச்சும் இருக்காங்களா? இப்போ இருக்காரா? இவருக்கு என்ன கொள்கை? இவருடைய கொள்கை திடீர்னு பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. இந்த படத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இந்த கொள்கை அவருடைய திரைப்படங்களை எப்பாவது பேசியிருக்காரா? அதற்கான வேலை திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தாரா? ஒரு தனி மனிதனாக கூட செய்யலைல்ல. ஒரு தனி மனிதனாக கூட தமிழுக்காக, சாதி ஒழிப்புக்காக, மத நல்லிணக்கத்திற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் நான் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணேன், ஒரு அறக்கட்டளை நிறுவினேன், இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது போதாது, நான் தனி மனிதனாக இருக்க விரும்பவில்லை, ஒரு நிறுவனத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன், அப்போ தனி மனித வீச்சை காட்டிலும் நான் ஏற்படுத்த போகிற நிறுவனம் இன்னும் அதிகமான விளைவுகளை, தாக்கத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உங்களை பற்றி பேசலாம். எதுவுமே இல்லையே. ஒரு நடிகர், அவருக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் கூப்பிட்டு இருக்கிறாங்க, திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, ஏதாச்சும் ஊருக்கு விமர்சனம் பார்த்து திண்ணையில் உட்காந்து 2 பேர் பேசுவாங்கல்ல, அந்த 2 பேர் கூட ஆதரவு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து போய் பிம்பம் அப்படி வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். நாங்கள் எவ்வளோ பேர்த்த பார்த்துட்டோமே. திமுகவை கடுமையாக விமர்சித்தவர் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. அதிமுகவோட ஒருவேளை கூட்டணிக்காக அவர் கணக்கு போடுறாரா என்று பேசப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை வந்துச்சு. நீங்கள் வந்து பிஜேபி வேண்டான்னு சொன்னப்போ இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுங்கிற செய்தி உங்களுக்கே வந்து சேர்ந்துருக்கோம், எல்லாத்துக்கும் வந்துச்சு. இப்போ இவங்க வந்து இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்களை கட்டாயப்படுத்தி, நிர்பந்தப்படுத்தி, பயமுறுத்தி இந்த அலைன்ஸுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதிமுக பாஜகவோடு சேர்றது ஒரு பக்கம், ஒருவேளை அதிமுக விஜயோடு சேருது அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்வோம், திமுகவிற்கு எது சவாலாக அமைந்திருக்கும்? அதிமுக பாஜகவா, அதிமுக விஜய் காம்பினேஷன்? சார் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து முரண்பட்ட ஒவ்வாத எதிரெதிரான கூட்டணி. இது 2 வந்து ஒட்டாத கூட்டணி. 2 அது போத் ஆர் ஆப்பனன்ட்ஸ். எதிருக்கு எதிரானவர் சேர்க்குறாங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து சங்கமிக்காது, அந்த மாதிரி ஒரு கூட்டணி. அதனால் எந்த கூட்டணியும் எங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்துங்க, இன்றைக்கி எதை எதோட சேர்த்தாலும் எங்களுக்கு இந்த கூட்டணிக்கு, நான் திமுகன்னு கூட சொல்ல மாட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டணி என்பது மதசார்பற்ற கூட்டணி, சமத்துவத்தை நோக்கிய கூட்டணி, தமிழ் வளர்ச்சி கூட கூட்டணி, மத நல்லிணக்கத்தை நோக்கிய கூட்டணி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற சித்தாந்தத்தை நோக்கிய கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து மானுட விடுதலை, சமூக விடுதலை, பெண் விடுதலை, மொழி, இனம், நம்முடைய தொன்மையான கலாச்சாரம், இதில் எல்லாமே விகிதாச்சாரத்தில் வேறுபடலாம். சம்வேர் எவரிபடி இஸ் கனெக்டட். எங்கள்கிட்ட ஒரு செக்குலர் ஃபோர்ஸ்னு வச்சுக்கணும் சிம்பிளாக. நான் கேட்குறேன், அந்த பக்கம் செக்குலர் ஃபோர்ஸ் இருக்காங்களா? எதுலையுமே இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால தான் சொல்கிறேன், இங்கே எங்கள்கிட்ட இருக்கிற கூட்டணி அளவுக்கு கொள்கை ரீதியாகவோ அல்லது அரசியல் பயணத்தில் உடன்பட்டதாகவோ அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முரண்பாடுகள் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கோ இன்னொரு கூட்டணி இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சியை வச்சுட்டு உங்களால் உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாக்க முடியாத இயலாமை இருக்குல்ல, அந்த இயலாமை எங்களுக்கு பலம். நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இல்லைங்க சார். அதே அதிமுக கூட்டணி பார்த்தா ஏகப்பட்ட நியூஸ் கிடைக்குது இப்போ செய்தியாளர்களுக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இணைந்து விட்டது, ஆனால் அந்த கூட்டணி மேடையில் பார்த்தா மற்ற கூட்டணி தலைவர்களை காணும். முதல்ல மற்ற கூட்டணிகள்லாம் வருவாங்க, தலைவர்கள் வேணாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தீங்களா? அவர் கை கால் ஏதாவது அசைஞ்சதா? அவரை பேச விட்டாரா அமித்ஷா?
இங்கே வந்துங்க அவங்களுக்கு தான் வாக்கு வாங்கி 25% 20% ஒரு பிரதான எதிர்க்கட்சி. நான் குறைத்து மதிப்பில்லை. எங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி 6% வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரால் பாதுகாக்கப்பட்ட கட்சி, அதுக்கு ஒரு இங்கே தலை இருக்குது. ஒரு உண்மையாகவே தளம் உள்ள அரசியல் கட்சி இங்கே கூட்டணி அமைக்கிற போது இவர் என்னதான் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் இவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் ஒரு 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 5 நிமிஷம் அவர் பேச விடணும்ல. அவருடைய கொள்கை அவர் வந்து ஆமாம் இதில் உடன்பாடுன்னு சொல்ல வைக்கணும்ல. இது என்னமோ கை காலை கட்டி போட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ராமா பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது. இது வேற எங்களுக்கு ஏன் தூக்கம் கெட்டு போகணும்? இப்போ தான் நாங்கள் நல்லா தூங்க போகிறோம். உடன்பாடு இல்லாமல் திரு எடப்பாடி மேடைக்கு வந்திருப்பார். அவர் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருப்பவர். சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. ஏன்னா நீங்கள் விதண்டாவதமாகவே கேள்வி கேட்குறதா நினைப்போம். நான் கேள்வி கேட்குறேன்னே. திருமணம் முடிந்ததுக்கு பிறகு முதல்வருக்கு முன்னால் ஓடி போன பெண்ணை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஹேவ் யூ கம் அக்ராஸ்? வந்திருக்கா இல்லையா? அப்போ அந்த பொண்ணுக்கு பின்னால் இருந்த கம்பல்ஷன் என்ன? அதே மாதிரி மாப்பிள்ளை ஓடி போயிருக்காரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு. இவர் ஓடலை, அவ்வளோதான். நான் சொல்கிறது மாதிரியான ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயம், ஒரு நிபந்தனை இன்றைக்கு எடப்பாடி பற்றி இருக்கிறது. அந்த நான் சொல்கிற பொண்ணு மாதிரி இவரால் ஓட முடியாது. ஆனால் ஓடுவதற்கு உண்டான எல்லா உளவியல் கோட்பாடும் உளவியல் தன்மையும் அவர் முகத்தில் அன்றைக்கி தெரிஞ்சது. அப்படி தான் இருக்கார். பாஜக சொல்கிறாங்க, அதாவது இஸ்லாமியர்களின் நலனுக்காக தான் சட்ட திருத்தம் செய்கிறோம். ஏற்கனவே காங்கிரஸ் எல்லாம் செஞ்சு தானே இருக்காங்க, நாங்கள் செஞ்சால் மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. இஸ்லாமியர்களுக்கான சட்டம் இஸ்லாமியர்களுக்கு நன்மைன்னு சொல்லி யார் ஒத்துக்கணும்? இஸ்லாமியர்கள் யாராச்சும் சொல்லுங்க ஒருத்தர். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையான ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்கான பெரிய ஆர்கனைசேஷன். எங்கேயாச்சும் ஒரு ஆளை பிடிப்பீங்க நீங்கள், எங்கேயாச்சும் ஒரு ஆளை விலைக்கு வாங்கி இல்லை சரின்னு சொல்கிறதுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வச்சுருப்பீங்க. இத்தனை அமைப்புகள் இருக்குது, இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது, வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது. இது அதாவதுங்க ஒரு லாஜிக் இருக்கா? நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நல்ல சட்டங்களை கொண்டு வருகிறேன், அதை என்டாஸ் பண்ண வேண்டியது யார்? அதை ஒப்புக்கொள்ள வேண்டியது, அங்கீகரிக்க வேண்டியது யார்? அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்களும் அமைப்புகளும் தான் பண்ணணும். இஸ்லாமிய அமைப்புகள், இப்போ முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இருக்குது, அதான் இருக்கிறதுலே பெரிய போர்டு. அந்த போர்டு ஒத்துக்கிட்டாங்களா? இத்தனை ஜமாத் இருக்குது, அத்தனை ஜமாத்தில் ஒத்துக்கிட்டாங்களா? நீங்கள் ஒரு ஆள் சட்டத்தை கொண்டுட்டு வந்து பைலட் பண்ணி நாடாளுமன்றத்தில் முன்மொழிஞ்சு பேசினவரும் முஸ்லீம் இல்லை, அதை வழிமொழிஞ்சு பேசினவரும் முஸ்லீம் இல்லை, ஓட்டு போட்டவங்களும் முஸ்லீம் இல்லை, ஒத்துக்கிட்டவங்களும் முஸ்லீம் அல்ல. கேலி கூத்தா இல்லை இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வதாக. ஏங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டை நீட்டுறேன், இது எனக்கு ஒத்துக்காது, ஒமிட்டுது, எனக்கு பாய்சன்னு சொல்கிறீங்க. இல்லை உங்கள் நன்மைக்காக தான் அந்த சாப்பாட்டு வாயை திருச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேடிக்கையா இல்லை, அயோக்கியத்தனம் அது. பாஜக சொல்கிறாங்க முறைப்படி ஜேபிசி போட்டிருக்கோம் நாடாளுமன்றத்தில். நம்ம ஜேபிசி என்ன இருக்குது? நான் சேலஞ்ச் பண்ணேனே. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கொடுக்கப்பட்ட ஆவணம், இந்த சட்டத்தை ஆதரித்து சாட்சியம் சொல்ல வந்த சட்ட அறிஞர்கள் நிறைய பணம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்லாம், அவங்கள நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணேன். கல்யாண் பானர்ஜி வெஸ்ட் பெங்காலிருந்து பண்ணார், வேற காங்கிரஸ் எம்பிக்கள் பண்ணாங்க. நாங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கு பிறகு அவங்க கொடுத்த ஆவணம் கீழே போட்டாச்சு. அவங்களுடைய சாட்சியங்களை அடித்து நொறுக்கிட்டோம் பொய்ன்னு. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இந்த சட்டத்திற்கு சாதகமாக எந்த சாட்சியமும் இல்லை, எந்த ஆவணங்களும் இல்லை. ஆனால் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க மெஜாரிட்டி வச்சு. ஜேபிசிங்கிறது என்ன மினி பார்லிமெண்ட் தானே, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பருக்கு கூட நாங்கள் போட்டீங்க. அப்போ அங்கேயும் பாஸ் பண்ணிட்டீங்க. நான் ஒரே ஒரு சேலஞ்ச், டேரிங் சேலஞ்ச் கொடுத்தேன், இன்னும் இருக்குது, விஷுவல்லையும் இருக்குது, ரிட்டன்லையும் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே வந்த ஆவணங்களுக்கும் உள்ளே வந்த சாட்சியங்களுக்கும் இப்போ நீ பேசுகிற பேச்சுக்கும் ரெண்டையும் டெக்ஸ்ட் எடு, டேலி பண்ணி காட்டு. டேலி ஆயிடுச்சுன்னா நான் ரிசைன் பண்ணுறேன்னு. எங்கள் தலைவர்கிட்ட கூட அந்த வார்த்தையை நான் கேட்கல, திடீர்னு எனக்கு வந்துச்சு. இன்னும் அப்படியே இருக்குது அந்த சேலஞ்ச். இப்போவும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்க ஏடிஎம்கே யாராவது ஒருத்தர் வந்து இல்லை உள்ளே வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குள்ள என்ன நடந்தது, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் சரியாக தான் இருக்குது, எல்லாம் டேலியாக தான் இருக்குதுன்னு என்கிட்ட காமிங்க. முடியுமா உங்களால்? அவ்வளவும் பொய், அப்பட்டமான பொய். இந்த மாதிரி வடிகட்டின போய் நான் பார்த்ததே இல்லை. அதை ப்ரூவ் பண்ணிட்டா ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி நீங்களாக சொல்லிட்டீங்க. உங்கள் தலைவருக்கு அந்த தகவல் போகும்போது என்ன சொன்னார்? உங்களை கூப்பிட்டு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ராஜா வந்து இவ்வளோ அழுத்தமாக பேசுகிறாருன்னா உண்மை இருக்குன்னு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தானே. உண்மை தானே. நான் ஒரு சட்டமானவன்,